டாரடெக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நவம்பர் 20ன்றது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த நவம்பர் 20ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 20 1916 அன்னைக்குதான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. அதாவது நீதி கட்சி சென்னையில டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களால தொடங்கப்பட்டுச்சு. இதை நிறுவனவங்கள்ல டி.எம். ஞாயர், பி.டி. தியாகராயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. சோ அது எங்க நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, சென்னையில இருக்கக்கூடிய விக்டோரியா பொது மண்டபத்துல என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நிறுவப்பட்டது. சோ நீதி கட்சி நிறுவப்பட்ட நாள் தான் நவம்பர் 20. சரி, அடுத்தத பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைய நாளிதழினுடைய ஒரு முதல் அங்கமே என்னது அப்படின்னா அதுதான் இயற்கை விவசாயத்தின் மகுடம் தமிழகம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியால ஒரு பறைசாட்டப்பட்ட ஒரு தினமாக இன்னைக்கு, அதாவது இந்த மாநாடு அப்படின்றது இருந்துச்சு. இது என்ன மாநாடு அப்படின்னா, தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாடு 2025. இயற்கை விவசாயம் நமது பாரம்பரியத்துல பிறந்தது, அதோட தலைமையிடமே தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி பிரதமரே பெருமையேறக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்துச்சு. அதாவது கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா வளாகத்துலதான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்தது. அப்ப தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாடு எந்த நகர்ல நடந்துச்சு அப்படின்னா கோவை கொடிசியா வளாகத்துல என்ன செய்யுது அப்படின்னா நடந்தது. இயற்கை வேளாண்மை மாநாடு, தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டினுடைய தொடக்க நிகழ்வு. இது நவம்பர் 19 தொடங்கி ஒரு 3 நாட்கள் என்ன செய்ய இருக்கு அப்படின்னா நடக்க இருக்கு. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா PM கிசான் நிதி இருக்குல்ல, திட்டத்தின் கீழே 21வது தவணையாக 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகையை பிரதமர் விடுவிச்சிருந்தாரு. சரிங்களா? அதே மாதிரி இயற்கை வேளாண்மை இந்தியாவின் இதயத்துக்கு நெருக்கமானது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் அதுல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி, 1 ஏக்கர் 1 பருவம் திட்டம் அப்படின்றது எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 1 ஏக்கர் 1 பருவம் அப்படின்ற திட்டமும் எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையை சார்ந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தின் மூலமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு பயிர் சாகுபடி ஊக்குவிக்கிறது. அதாவது உழவர் நலத்துறை வழங்கக்கூடிய மானிய திட்டங்களோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயனாளி அதிகபட்சம் 5 ஏக்கர் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா மானியம் பெறக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இது இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எல்லாமே இந்த மாநாட்டின் கீழே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். இயற்கை விவசாயத்தின் மையப்பகுதி என பிரதமர் மோடி எதை சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டை தான் சொன்னார். இயற்கை விவசாயத்தின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தமிழகத்தை தான் என்ன செஞ்சாரு அப்படின்னா சொல்லியிருந்தாரு. அதாவது இயற்கை விவசாயத்தின் ஒரு அதனுடைய அந்த பாரம்பரியத்துல பிறந்தது, அதனுடைய தலைமையகம் அப்படின்னு சொன்னா அது தமிழகம் தான் அப்படின்னு என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா இந்த மாநாட்டுல பெருமை சுட்டியிருந்தாங்க. அதாவது இயற்கை விவசாயம் அப்படின்றது 21ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய தேவை. விவசாயத்துல பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாடு அதிகமானதுனால மண்வளம் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இடுபொருட்களுக்காக விவசாயிகள் அதிக அளவுல செலவிடக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த இடத்துல நடக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதமாக ஒற்றை பயிருக்கு மாற்றாகவும் இயற்கை வேளாண்மை இருக்குது. ஒரே ஒரு பயிரை மட்டும் போடுறதுக்கு பதிலாக இயற்கை வேளாண்மை இந்த இடத்துல நடக்குது. சோ இதை அரசு ஊக்குவிக்கிறதுனால வேளாண்மை சார்ந்த இயக்கத்தின் மூலமாகவும் பல லட்சம் பேர் இதுல ஈடுபடுறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையெல்லாம் சிறந்த அறிவியல் பூர்வமாக, அதாவது இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நம்மாழ்வார் விருது, இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே வழங்கப்பட்டுட்டு வருது. தமிழ்நாட்டுல சுமார் 35,000 ஹெக்டேர்ல இயற்கை விவசாயம் மேற்கொள்ளப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. இயற்கை விவசாயம் இந்தியாவின் சொத்து அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சரி, அத அடுத்த கேள்வி பாருங்க. இயற்கை விவசாயம் குறித்து பிரதமர் மோடி வலியுறுத்திய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கை விவசாயம் அப்படின்றது நிலத்துக்கும் மனிதனுக்குமான ஆரோக்கியமான விவசாயம் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைபொருட்கள் எவ்வளவுமே உணவு பழக்கத்துல ஒன்னோட ஒண்ணு கலந்தது. சிறுதானியங்களோட சாகுபடி இயற்கை வேளாண்மையோட இணையறதுனால பூமியை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த மண்ணுக்கே இருக்கக்கூடிய கம்பு, ராகி இந்த மாதிரியான உணவு தானியங்கள் எல்லாமே உலக சந்தையை சென்று சேர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இதுல தென்னிந்திய மாடல் விவசாயம் உலகத்தினுடைய பழமையான விவசாயங்கள்ல ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிப்பாரு. இயற்கை விவசாய மாநாடு முதன்மையாக எந்த கருத்தை மையப்படுத்தியது? விவசாயத்தை இயற்கைக்கு திருப்புதல் அப்படிங்கறதான். விவசாயத்தை இயற்கைக்கு திருப்புதல் அப்படிங்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா விவசாயி 1 ஏக்கர் 1 பருவம் அப்படின்றதுல இருந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி வரணும். 1 ஏக்கர் 1 பருவத்துக்கு ஒரே 1 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இருந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி வரணும். இதை ஆண்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது தென்னிந்திய மாடல் விவசாயம் உலகினுடைய பழமையான விவசாயங்கள்ல ஒண்ணு. உலகின் பழமையான அணைக்கட்டுகள் 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட காளிங்கராயன் கால்வாய், நீர்ப்பாசன திட்டங்கள் இது எல்லாமே பிறருக்கு முன்மாதிரியா இருக்கு. இயற்கை விவசாயத்துக்கு தலைமையிடம் அப்படின்னா அது இந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்தை பெருமையுற பேசியிருப்பாரு. சரிங்களா? தமிழகம் எந்த வகையில இயற்கை விவசாயம் குறித்து பிரதமர் சொல்வதின்படி முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான உணவு, இயற்கை உற்பத்தி, சரிங்களா, அதிகப்படியான அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முன்னேறி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா
அடுத்த நிகழ்வாக என்ன இருக்கு அப்படின்னா, பீகாரினுடைய முதல்வராக நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறாரு. பீகாரினுடைய முதல்வராக ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முறைப்படி தேர்வு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான ஒரு நியூஸஸ் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ பீகாரினுடைய முதல்வராக மீண்டும் யார் பதவி ஏற்றிருக்கிறா அப்படின்னா நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்காருன்னா பதவி ஏற்றிருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் பதவி ஏற்க இருக்கிறது. இது எத்தனாவது முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது முறை. பீகார் பேரவை தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 243 இடங்கள்ல 202 இடங்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி அசைக்க முடியாத பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வச்சிருக்கு. பாஜக 89 இடங்களோட தனிப்பெரும்பான்மையாக உருவெடுத்திருக்கு. சரிங்களா? சோ இந்த வகையில ஐக்கிய ஜனதா தளம் அந்த புதிய எம்எல்ஏக்களோட கூட்டம் பாட்னால நடக்க இருக்கு. சோ அந்த ஒரு தகவலையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. 2005 இருந்து ஒரு சில ஆண்டுகளை தவிர ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர்ந்து நடந்துட்டே வருது. பீகாரினுடைய நீண்ட கால முதல்வர் அப்படின்ற ஒரு சிறப்பையும் யார் செஞ்சிருக்கா அப்படின்னா முதல்வர் நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பெற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2005 தான் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா முதல்வராக பதவி ஏற்றார் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. பீகாரினுடைய பக்தியார்பூர் அப்படின்றதுல 1951 தான் நிதிஷ்குமார் பிறந்தாரு. கடந்த 1970களில் ஜெயபிரகாஷ் நாராயணன் இயக்க காலகட்டத்துல இவர் அரசியலுக்கு வந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1985 இதே தொகுதியில லோக்தளம் சார்பில் போட்டி போட்டு ஜெயிச்சார். இதான் அவருடைய முதல் வெற்றி. தற்போது அவர் பீகார் சட்டமேலவை உறுப்பினராக இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்து சிறார் அறிவியல் பூங்கா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிறார் அறிவியல் பூங்கா அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளினுடைய அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கக்கூடிய வகையில சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல சுமார் 80 லட்சம் ரூபாய்க்கு மேல சரிங்களா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த சிறார் அறிவியல் பூங்கான்றத தொடங்கியிருக்காங்க. சில்ட்ரன் சயின்ஸ் பார்க் அப்படின்றத தொடங்கி வச்சிருக்காங்க. இதை முதல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலே என்ன செஞ்சிருந்தாருன்னா தொடங்கி வச்சிருந்தாரு. அதாவது அறிவியல் பூங்கால குழந்தைகளுக்கு அறிவியல் கருத்துக்களை நடைமுறை அனுபவத்தின் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு அறிவியல் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கமாக பார்க்கப்படுது. அடுத்த அறிவியல் பூங்காவினுடைய முக்கியமான அம்சங்கள்ல ஒன்னாக இந்த மின்னணு கருவி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரெட்மில். அந்த ட்ரெட்மில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெட்மில்ல ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஒரு பாடல்ல கூட வந்திருக்கும் ட்ரெட்மில் அப்படின்றது. சோ இது பாத்தீங்கன்னா 21 அறிவியல் சாதனங்கள் இங்க நிறுவப்பட்டிருக்கு. இதுல 10 சாதனங்கள் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் இந்த துறைகளோட ஒருங்கிணைந்த கற்றலை வழங்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சோ அந்த ட்ரெட்மில் பக்கத்துல நின்று அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு புகைப்படம் எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு சாதனமும் குழந்தைகள் நேரடியாக தொடர்ந்து செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பசுமை பயணம். இந்த பசுமை பயணம் அப்படின்ற திட்டம் பாத்தீங்கன்னா எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பசுமை பயணம் அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதாவது பாத்தீங்கன்னா லயோலா கல்லூரி சார்பில் மரம் நடக்கூடிய விழா மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில பசுமை பயண சைக்கிள் பேரணி அப்படின்றது நடந்துச்சு. சரிங்களா? சோ இந்த பசுமை பயணம் அப்படின்றது சுற்றுச்சூழல் அமைப்புகள் சேர்ந்த அந்த பேரணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா நடத்தினாங்க. பள்ளிகள்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துல பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் நீர்நிலைகள் மற்றும் சூழலியல் பகுதிகளுக்கு என்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா போயிட்டு வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உறுப்பு மாற்று அப்படின்னு சொல்லும் போது இந்தியா பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு மாற்று அப்படின்ற சிகிச்சையில தமிழகத்தினுடைய அந்த பங்களிப்பு சதவிகிதம் அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய அந்த உறுப்பு மாற்றுல அந்த பங்களிப்பு சதவிகிதம், இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். சரிங்களா? உறுப்பு மாற்றத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நிறைய நம்மளதுலேயே இதேந்திரன் அப்படின்றத பத்தியே ஒரு பாடம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியால உறுப்பு மாற்று சிகிச்சைகள்ல தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 24% இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதே மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்கு இல்லையா, பாடி டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த உடல் உறுப்புகள் மாற்றுல முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்னா இருக்கு. எந்த உறுப்புக்கான மாற்று அறுவை சிகிச்சை அதிக அளவுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் என்ன இருக்கு அப்படின்னா அதிகமான அளவுல நடக்குது. இந்த திட்டம் இருக்கு இல்லையா NOTTO, இது எந்த துறைக்கு உட்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு கீழே என்ன செய்யுது அப்படின்னா இது வருது. அதே மாதிரி தமிழகத்துல அதிகமாக தானம் செய்யப்பட்ட முக்கியமான உறுப்புகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகமும் கல்லீரலும் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதிகமான அளவுல தானம் செய்யப்பட்டிருக்கு. இந்த உறுப்பு மாற்று இதுல செயல்படக்கூடிய தேசிய அளவிலான அமைப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னா NOTTO அப்படின்றதுதான் முக்கியமான அளவினதாக இருக்கு.
சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லட்சத்துல ஒரு 145 பேருக்கு பக்கவாதம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இந்த பக்கவாதம் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா வந்து அதுல இருந்து மீட்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறதையும் முதல் அதாவது சுகாதாரத்துறையினர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும் போது இதுக்கான காரணங்களாக மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, இணை நோய், இந்த மாதிரி விஷயங்களையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க தெரிவிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்சல் ரயில் சேவை, அதாவது பார்சல் ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய அந்த சேவையானது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தமிழகத்துல உறுப்பு மாற்று சிகிச்சை அந்த சிகிச்சைகளினுடைய தமிழகத்தின் பங்களிப்பு 24% சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் மூளைச்சாவு அடைந்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1128 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டு தகுதியானவங்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. 268 உறுப்பு தானங்கள் தமிழகத்துல நிகழ்ந்திருக்கு. மொத்த எண்ணிக்கையில இது 24% அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பார்சல் ரயில் சேவை, பார்சலுக்குன்னு சொல்லி தனி ரயில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்சலுக்குன்னு சொல்லி தனியாக ரயில் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் என்ன செய்யப்படுது அப்படின்னா இயக்கப்பட இருக்குது. இது குறித்து தெற்கு ரயில்வே என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிலக்கரி, உரம், அரிசி மூடை, இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் சரக்கு ரயில்கள் இயக்கப்படுது. பொதுமக்களினுடைய இருசக்கர வாகனம், உணவுப் பொருட்கள், இதுக்காக பார்சல்களுக்காக வழக்கமான பயணிகள் ரயில்ல ஒரு பெட்டிகள் தான் எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் 12ல இருந்து தனியா சரக்குகளுக்குன்னு ஒரு ரயில் வந்து பார்சலுக்குன்னு சொல்லி தனியான ரயில் இயக்க போறதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய பார்சல் ரயில் எந்த 2 இடங்களுக்கு இடையில பயணிக்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில் வந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் இல்லையா, மங்களூர்ல இருந்து சென்னை ராயபுரத்துக்கு இடையில என்ன செய்யப்படுது அப்படின்னா இயக்கப்படுது. மங்களூர் டு சென்னை இடையே இயக்கப்படக்கூடியது. இதுல இணைக்கப்படக்கூடிய 12 பெட்டிகள்ல ரயில் நிலையம் வாரியாக என்ன செய்யப்படும் அப்படின்னா பெட்டிகள் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பார்சல் ரயில் இயக்குறது எந்த பிரிவு அப்படின்னா தெற்கு ரயில்வே என்ன செய்யறாங்கன்னா இயக்குறாங்க. அடுத்து அமீபா வைரஸ் பாதிப்பு. அமீபா வைரஸ் பாதிப்பு அப்படின்றது கேரள மாநிலத்தில் பரவக்கூடிய அமீபா வைரஸ் குறித்து சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருப்பாரு. இந்த அமீபா அப்படின்றது என்னது, ஒரு வைரஸா, ஒரு பாக்டீரியாவா, ஒரு பூஞ்சையா அப்படின்றத நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த அமீபா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரசைட், ஒரு செல் உயிரி அமீபா அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா மூளையை தாக்கக்கூடிய அமீபா வைரஸ் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. நீண்ட நாள் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணி, குளம், குட்டை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குல்ல, அங்க குளிக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய வைரஸ் வந்து மூக்கின் வழியாக மூளைக்கு போகுது. ஓடிட்டு இருக்க தண்ணியா இருந்தா பிரச்சனை இல்ல, பட் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியாக இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அமீபா உடலுக்குள்ள நுழைறதுக்கு முக்கியமான வாய்ப்பாக என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு அமீபா வந்து அந்த தண்ணியில தேங்கி இருக்கும். நீண்ட நாள் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்கிறதுனால மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து நம்மள வந்து தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மூளையை தாக்கக்கூடிய அமீபா அப்படின்னு சொல்றாங்க. இது எதன் மூலமாக பரவுது அப்படின்னா குளம் அல்லது நதியில நீந்தும் போதுதான் பரவுது. இந்த அமீபா பாதிப்பு பொதுவா எதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூளையை தான் பாதிக்குது. மூளையை தாக்கும் அமீபா, சரிங்களா? அதாவது ஓடக்கூடிய தண்ணியில பிரச்சனை கிடையாது. நீண்ட காலமா தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில போய் குளிக்கிறதுனால மட்டும்தான் இந்த பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமீபா பாதிப்பை தவிர்க்கிறதுக்காக முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்னா பாதுகாப்பற்ற நீர்நிலைகள்ல என்ன செய்யணும், நீந்தாமல் இருக்கணும். அடுத்து சிறந்த நூல் மற்றும் நூலகங்களுக்கு விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக சேவையாற்றி நூலகர்கள் மற்றும் நூலகங்கள், வாசக வட்டங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா விருது வழங்கியிருந்தார். அதாவது இந்திய நூலக தந்தை அப்படின்னு வழங்கப்படக்கூடிய டாக்டர் எஸ் அரங்கநாதனுடைய நினைவை போற்றும் வகையில ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு சிறப்பாக சேவையாற்றக்கூடிய நூலகர்களுக்கு இந்த விருது அப்படின்றது வழங்கப்படுது, சரிங்களா? அப்ப 40 நூலகர்களுக்கு அந்த அரங்கநாதன் விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாநில நூலக குழு அப்படின்றதன் சார்பாக இந்த விருது அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்படுது. மாநில நூலக குழு இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. இந்த நூலக சேவையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நூலக சேவையினுடைய நோக்கம். கிறிஸ்தவ பல்கலைக்கழகத்துல எந்த பேராசிரியர் சர்வதேச சாதனை விருதை வந்து வென்றிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பேராசிரியர் ரிமியஸ் சவுந்தரராஜன், சரியா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்துல சர்வதேச சாதனை விருதை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வென்றிருக்கிறார், சரிங்களா? அதாவது 40 பேருக்கு இந்த எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். சிறப்பு சான்றிதழ், 50 கிராம் வெள்ளி பதக்கம், 5000 ரூபாய்க்கான வரைவோலை என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்பட்டுச்சு, சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விருதுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? சோ அடுத்ததான் இந்த விருது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த விருது அப்படின்றது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உயிரியல் மற்றும் ஆராய்ச்சி துறையுடன் என்ன செய்யப்படுது அப்படின்னா தொடர்புடையதாக இருக்குது. இந்த விருது அப்படின்றது உயிரியல் மற்றும்
ஆராய்ச்சி துறையுடன் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவில் இந்த சாதனை இந்தியாவின் எந்த துறையை உலக அளவுல முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்குது? சோ இப்ப வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருது அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த துறையை உலக அளவுல முன்னிலைப்படுத்துது அப்படின்னா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை என்ன செய்யுது அப்படின்னா உலக அளவுல என்ன செய்யப்படுது அப்படின்னா முன்னிலைப்படுத்தக்கூடியதாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. சரிங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியரா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் சகஸ்ராமம் அப்படின்றவருக்கு பிரிட்டனுடைய 2025 ஆண்டுக்கான இளம் சாதனையாளர் விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அவரை அதாவது 40 வயதுக்கும் குறைவான இளம் சாதனையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில இந்த விருது அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இவர் வந்து திருவனந்தபுரம் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவராக இருக்கிறாரு. சரிங்களா? சரி, எதுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த விருது வந்து ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? பிரிட்டன் சாதனையாளர் விருது அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு. கல்வித்துறையில இவருக்கு இந்த விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது அனைத்து துறைகளிலையும் தலை சிறந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய விருப்ப தேர்வு விருதையும் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா வென்றிருக்கிறார். அடுத்து உலக பாதுகாப்பு உரிமம் அப்படின்றது. உலக பாதுகாப்பு உரிமம் என்ன? உலக பாதுகாப்பு உரிமம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விடுதிகளுக்கு அந்த உணவு பாதுகாப்பு உரிமம் அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு உரிமம் அப்படின்றது கட்டாயம். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசு மற்றும் தனியார் விடுதிகளுக்கு உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய FSSAI விருது, அதாவது FSSAI லைசன்ஸ் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. விடுதிகளுக்கு அங்கு சமைப்போருக்கு பணியில் ஈடுபட்டிருப்போர் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு தகவலையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க. அப்ப தமிழகம் முழுவதும் செயல்படக்கூடிய அரசு மற்றும் தனியார் விடுதிகளுக்கு அந்த உணவு பாதுகாப்பு உரிமம் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து தேசிய கொள்கையை உருவாக்குறதுக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து ஒரு தேசிய அளவிலான கொள்கை ஒண்ணு என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்க இருக்கிறாங்க. சோ இந்த கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கையை வந்து உருவாக்குறதுக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்னு சொன்னா உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து ஒரு தேசிய கொள்கையை உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அதாவது வந்து உறுப்பு தானம் மற்றும் தேவைப்படுறவங்களுக்கு அந்த உறுப்புகளை அளிக்கிறதுல வெளிப்படைத்தன்மை மற்றும் அதனுடைய நடைமுறையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த தேசிய கொள்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க. தேசிய உறுப்பு மாற்று கொள்கை உருவாக்குறது எதை குறைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக அந்த உறுப்புகளினுடைய கடத்தலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையை எந்த சட்டம் ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை எந்த சட்டம் என்ன செய்யுது அப்படின்னா ஒழுங்குபடுத்துது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் வந்து 1994. சரியா? இத வந்து 2011 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு முறைப்படுத்த ஆந்திர மாநிலம் வந்து அறிவுறுத்து. ஆந்திரால எல்லாம் இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையை வந்து எந்த சட்டம் வந்து ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 94 இருக்கக்கூடிய சட்டம் தான் ஒழுங்குபடுத்து. 2011 ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை தனியார் மருத்துவமனைகள்ல தான் அதிகமாக நடக்குது. 90% அங்கதான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியான முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காக இந்த தேசிய கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தலாக் ஏ ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாகரத்து முறை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைக்கிறதுக்காக பரிசீலனை பண்ணிருக்கு உச்சநீதிமன்றம். தலக்கி ஹசன் அப்படின்றது எந்த மதத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா தலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தலாக், ஏற்கனவே ஒரு ட்ரிபிள் தலாக் வழக்கு வந்து இருந்தது. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு விவாகரத்து முறை. இந்த முறையை மாதிரி ஒரே தடவை மாதிரி திடீர் தலாக் ஆகாது அப்படின்னு சொல்லி எதை சொன்னாங்கன்னா ட்ரிபிள் தலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து உடனடியான முத்தலாக் முறை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி கடந்த 2017 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. அதே மாதிரி முத்தலாக் மாதிரியே தலாக் ஏ ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விவாகரத்து முறையும் பின்பற்றப்படுது. இதன் கீழே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதங்கள்ல 3 தடவை தலாக் சொன்னாங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்த ஆண்கள் தங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்ய முடியும் அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சோ இத வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு விவாகரத்து முறை. இதை வந்து சட்டவிரோதமாக எந்த வருஷம் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த முறையால பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? மனு தாக்கல் பண்ணியிருக்கும் போது என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இது சட்டவிரோதமானது, இதெல்லாம் செய்யுது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுமை பண்புக்கு முறைப்படுத்த வேண்டிய ஒரு விவகாரம். இது சட்டவிரோதமா இதை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் தலாக் முறை மாதிரியே தான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2009 முத்தலாக் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டாங்க இல்லையா? அதன்படி இது சட்டவிரோதமாக என்ன செய்யப்படுது. முத்தலாக் வந்து
2017லயே வந்து அறிவிச்சிட்டாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி, இது சட்டவிரோதமானது. அதே மாதிரிதான் இது அரசியல் சாசனத்தின் எந்த உரிமைகளை மீறுவதில் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அரசியல் சாசனத்தினுடைய பெண்கள் சமத்துவம் மற்றும் உரிமை இதை மீறுவதாக இருக்குது. ஆனா இந்த முறை இதை மீறுறது இல்ல அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து ரஷ்யால என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்திய தூதரகங்கள் திறக்க இருக்கு. ரஷ்யால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய தூதரகங்கள் என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா திறக்க இருக்கிறாங்க. சோ எத்தனை தூதரகங்கள் இந்தியால, அதாவது அங்க ரஷ்யால வந்து திறக்க இருக்கிறாங்க அப்படிங்கறதா அடுத்த கேள்வி. ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா 2 இந்திய தூதரகங்கள் என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா திறக்க இருக்கிறாங்க. ரஷ்யால இந்தியாவினுடைய முதன்மை தூதரகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ்கோல இருக்கு. சரிங்களா? அப்ப கூடுதல் தூதரகங்கள் திறக்கப்படுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வர்த்தக முதலீடு மற்றும் சுற்றுலா மேம்பாடு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யிருக்காங்க 2 தூதரகங்கள் எக்ஸ்ட்ரா திறக்க இருக்காங்க. அடுத்து டில்லியில சில்சஸ் நாடுகளினுடைய தூதரக அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த சில்சஸ் நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்சஸ் நாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மத்திய ஆசிய நாடுகள். சரியா? இந்த தூதரக அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியால இருந்து வெளியேறக்கூடிய வங்கதேச குடியினரின் அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது இந்தியால அதிக அளவுல வங்கதேசத்தினர் காணப்படக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல அதிக அளவு வங்கதேசத்தினர் இருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க. வங்கதேச குடிமக்கள் இந்திய எல்லைவெளியே அதிகமாக அந்த செல்லக்கூடிய இடமாக எந்த இடம் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொல்கட்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். கொல்கட்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது அப்படின்னா இந்திய எல்லை வழியாக அவங்க அதிகமாக போயிட்டு வரக்கூடிய இடம். சோ வங்கதேசத்தினரை வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகள்ல எந்த சட்டத்தின் கீழ் மேற்கொள்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கதேசத்தினரை வெளியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது வந்து எந்த சட்டத்தின் கீழ் மேற்கொள்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர் சட்டம் 1946 கீழ் மேற்கொள்றாங்க. அடுத்து இந்தோனேஷியாவுடைய கெரு எரிமலை வந்து வெடிச்சிருக்கு. சரிங்களா? ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபியூஜு வந்து ஒரு உறங்கும் எரிமலை மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ செமேரி எரிமலை எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எரிமலை வந்து இந்தோனேஷியால இருக்கு. இது அமைந்திருக்கக்கூடிய தீவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா தீவு. இந்த ஜாவா சுமத்ரா தீவுகள்ல ஏற்பட்டதா என்ன செஞ்சனா சுனாமியாக வெளிவந்தது அப்படின்றது அந்த ஏற்பட்ட நிலநடுக்கம். செமேரி எரிமலை எத்தனை மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 3676 மீட்டர் உயரம் கொண்டது. அடுத்து வந்தே பாரத் ரயில்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. சரிங்களா? சோ வந்தே பாரத் ரயில்ல படுக்கை வசதி அப்படின்றது வந்து கொண்டு வர போறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் அப்படின்றத அறிமுகப்படுத்த போறாங்க. புதிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில முதல்ல எந்த பாதையில ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மும்பை டு டெல்லி ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத் ரயில் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசிஎஃப் நிறுவனம். ஐசிஎஃப் நிறுவனத்தாலதான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுது. அடுத்து உலகின் டென்னிஸ் புகழ் மண்டபம் 2024 இணைக்கப்பட்ட வீரர் யார்? ஹால் ஆஃப் ஃபேம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர். ரோஜர் ஃபெடரர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு நபர். ஃபெடரர் எத்தனை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் என்ன செஞ்சிருக்காரு வென்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மொத்தம் 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வென்றிருக்கிறாரு. சோ வந்து ஃபெடரர் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வந்து எந்த வருஷம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 2003 தான் அவர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா ஜெயிச்சிருந்தாரு. இந்த புகழ் மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நியூயார்க்ல இருக்கு, அமெரிக்கால. அதிக பட்டங்கள் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா விம்பிள்டன் இதுலதான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து அதிகமான பட்டங்களை வென்றிருக்கிறாரு. தனது முதல் பட்டத்தை இவர் எந்த வருஷம் வென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2003 தான் வென்றிருக்கிறார். இவர் ஏடிபி உலக தரவரிசையினுடைய உச்சநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏடிபி உலக தரவரிசை நிலை இவருடைய உச்சநிலை முதல் தரநிலையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா இருக்கிறாரு. அதே மாதிரி உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி அப்படின்றது எங்க நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேல்ஸ் அப்படின்ற நகர்ல என்ன செய்யிருக்கு அப்படின்னா நடக்க இருக்கு. இதுல இந்தியாவினுடைய பெண்கள் பிரிவுல பங்கேற்றவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லவலினா போர்கைன் அப்படின்றவங்களும் நிக்தி சரீன் அப்படின்றவங்களும் மோகனா சப்பி அப்படின்றவங்களும். உலகக்கோப்பை குத்துச்சண்டை எந்த அமைப்பின் கீழே நடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷனால என்ன செய்யப்படுது அப்படின்னா நடத்தப்படுது. அடுத்து சதுரங்க உலக கோப்பையில இந்திய வீரர்கள் சாதனை படைச்சிருக்காங்க. இந்த கோப்பை அப்படின்றது எந்த நகர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து கோவால என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சதுரங்க உலக கோப்பை நடந்திருக்கு. FIDE வேர்ல்டு கப் 2025. வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய சதுரங்க வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி அஜயன். அவர் தான் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்த வீரருக்கு எதிராக இவர் வந்து போட்டியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு வீரருக்கு எதிராக போட்டியிட்டார். அதுக்கப்புறம் ELO என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ELO அப்படின்னா வீரரினுடைய சர்வதேச தரநிலை மதிப்பெண் அப்படின்றது. உலகக்கோப்பையில எத்தனை இந்திய பதக்கங்கள் வென்றிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உலகக்கோப்பை ஒன்னுல இந்தியா அந்த தங்க பதக்கத்தை நெஞ்சிருக்காங்கன்னா வென்றிருக்கிறாங்க. உலகக்கோப்பையோட லோகோவாக எந்த அமைப்போட சின்னம் அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்குன்னா FIDE அமைப்போட சின்னம் அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் எந்த மாநிலம்
தற்போது சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணியில இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த மாநிலம் முன்னணியில இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தான் என்ன செய்யுது அப்படின்னா இதுல முன்னணியில இருக்கு. சோ இதோட இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இதுக்கான PDF, இதுக்கான ஆன்சர்ஸ், இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல உங்களுக்கு இருக்கும்.